திருத்துவம், ட்ரினிட்டி. இந்த வார்த்தை நேரடியா பைபிள்ல இல்லாட்டியும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 நபர்களாக வெளிப்படும் நம்முடைய ஒரே ஒரு ஆண்டவரை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு வார்த்தையை கொண்டு பெரியவர்கள் நமக்கு கற்றுத் தராங்க. வேதத்துல நேரடியா நீங்க இந்த வார்த்தையை பார்க்காட்டியும், மிக தெளிவாய் நெறைய வசனங்கள் மூலமா, விசேஷமாக நான் ஒருவனே தேவன் என்று சொல்லி கற்றுத்தரும் நம்முடைய ஆண்டவர் ஏலோஹிம் அப்படின்னு சொல்லி பன்மையாக நம்மிடத்தில் நெறைய பைபிள் வசனத்துல நம்மகிட்ட வெளிப்படுறாருங்க. இத சரியா புரிந்து கொள்ளாதனால தான், நெறைய பேர் வந்து புதிய புதிய பிரிவினைகளை கிறிஸ்தவத்துல உருவாக்கி, எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பரிணாமம் மாத்திரம் தான் சரி அப்படின்னு சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க. நமக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் அவசியம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சத்தியத்தை நாம அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு. நெறைய விஷயத்த நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. எப்படிங்க ஒரே ஒரு கடவுள் 3 நபர்களாய் வெளிப்பட முடியும் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது. ஆனா அவரால முடியும். என்னுடைய ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே இல்ல. அவர் 3 நபர்களாக என்கிட்ட அவர் காண்பிக்கிறார் தன்னை. எனக்கு புரியாட்டியும், நான் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படின்றது தான் நம்முடைய ஒரு நிலைப்பாடாக கண்டிப்பா இருக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் ஒரே ஒரு ஆண்டவர் தான். அவர் எல்லாரும் மேல இருந்து நம்மை கண்காணித்துக் கொண்டு ஒரு பிதாவாக அவர் இருக்கிறார். ஆனா, அவருடைய ஸ்தானத்திற்கு நம்மனால உயர்ந்து போக முடியாது. நம்முடைய பாவம் நம்மை தாழ்த்துவதனால, அவர் தம்மை தாழ்த்தி, எல்லாரோடு தேவன் நம்மோடு இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்படுத்தி, அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில நமக்கு ஆலோசனைகள் வேணும். பெர்சனலா நம்மகிட்ட இடைப்பட வேண்டும் என்பதற்கு வேண்டி பரிசுத்த ஆவியாய் நம்மிடத்தில் வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து என்னும் மூலைக்கல் மேல பரிசுத்த ஆவி நம்மள ஒரு அருமையான பில்டிங்கா எழுப்புகிறாரு. அந்த பில்டிங்ல பிதாவாகிய தேவன் வந்து வாசம் செய்கிறார். அவர் வந்து வாசம் செய்யும் அளவிற்கு ஒரு தகுதியுள்ள ஒரு ஒரு கட்டிடமாய் நம்மை எழுப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் மூலைக்கல்லா இருக்காங்க. இந்த 3 ரோல்ஸும் நாம கண்டிப்பாய் கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு ஒரு இடத்துல ரொம்ப அருமையா கற்றுத் தருகிறார். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அடையாளத்தை தர்றாரு. இதுல நம்முடைய ஒரே ஒரு வேலை கீழ்ப்படிதல் மாத்திரமே.